நாங்கள் அதேமாதிரி தனியாக சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்தமாரி எப்பப்போ டவுட் படுறாரு, அடிக்கிறாரு குடிச்சிட்டு வந்து. அந்த வேலை வெட்டிக்கு போகாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பிறந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பையன் பிறந்தான். பையன் பிறந்ததுக்கப்புறம் வந்து அவங்க குஜராத்தில் வந்து வேலை கேட்டாங்க. இந்த நடுவில் வந்து இதே மாதிரி தான் குடிக்கிறது, அடிக்கிறது, திட்டுறது, சண்டை போடுறது, நிம்மதியாகவே இருக்க முடியாது. எப்போ பாரு அவங்க வேற ஒருத்தவங்க யார் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க. இந்தமாரி வீட்டுக்கு யார் வந்தது, யார் கூட பார்க்குற, யார் கூட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் படுவாங்க. வெளில போகக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் பட்டுகிட்டே இருப்பாங்க. நானும் எவ்வளோ அடி உதை எல்லாம் வாங்கி போயிட்டேன். நானாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, எங்கே யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நடுவில் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சென்னையிலேருந்து யாருனா வந்தாங்கன்னா எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. மறுபடியும் அதேமாரி 1 மாதம் தான் நல்லா இருந்தாங்க. மறுபடியும் அடி உதை சண்டை திட்டுறது டவுட் பண்ணுறது இதேமாரி தான் போச்சு. அதுக்கப்புறம் பையன் பிறந்தான். நீங்கள் ஒரியா லாங்குவேஜை கற்றுக்கிட்டீங்களா? நல்லா பேசுவீங்களா? சரி. அதுக்கப்புறம் வந்து பையன் பிறந்தான். சரி. பையன் பிறந்து கொரோனா பீரியட் இருந்ததுனால எங்கள் வீட்டிலேருந்து 1 லட்சம் கொடுத்தாங்க. வீடு விற்ற காசு வந்து ஆயா இறந்துட்டாங்க. அத்தை வந்து 1 லட்சம் எனக்கு என் பங்கு கொடுத்தாங்க. சொன்னாங்க, நீ வா வந்து கையெழுத்து போட்டின்னா நான் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறேன், உனக்கு என்ன பங்கு வருமோ நீ கூட பிறக்கலனாலும் அவங்க என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க, அந்த ஒரு இதுவில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வீட்டுக்காரர் சொன்னாங்க, இல்லை எனக்கு காசும் தேவையில்லை, நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாவப்பட்டு எனக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க. அவங்க ஒரு பிரியத்தில் கொடுத்தாங்க. அந்த காசையும் அந்தமாரி செலவு பண்ணிட்டாரு. 1 லட்சத்தை வந்து குடிச்சு அழிச்சிட்டாரு. வைக்கல 30,000 வந்து கல் வாங்கி வச்சாங்க, வீடு கட்டுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த காசெல்லாம் அவர் குடிச்சு செலவு பண்ணிட்டாரு. நான் கேட்கும்போது என்கிட்ட இல்லை அப்படி இப்படின்னு காரணம் அந்த கேட்டாலே அடிப்பார், திட்டுவார், டென்ஷன் ஆவார். நானும் விட்டுட்டேன். சரி 2 வருஷம் கழிச்சு குஜராத்தில் வந்து தெரிஞ்சவங்க மூலியமாக வேலைக்கு போனாங்க. கேன்டீன் சமையல் வேலைக்கு போனாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் அங்கே தங்கி வேலை செஞ்சாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டில் காசு அனுப்பி விடுவாங்க. நான் வீட்டில் பசங்களை வச்சுட்டு இருந்துட்டு இருந்தேன். அப்போவே கூட சொல்லுவாங்க, எனக்கு வந்து இவ்வளோ நாளாக எனக்கு ரொம்ப இதுவும் தெரியல. ஃபோனில் அப்பா அம்மா கூடயா இருக்கட்டும், அத்தை கூட எல்லாம் கான்டாக்ட், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது கான்டாக்ட் பேசின்னு இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஃபஸ்ட்டு சொன்னாங்க, சென்னை போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, யார் கூடயும் கால் பண்ணி பேசக்கூடாது, நம்பர் பிஸி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் கூடயும் கால் பண்ணி பேசுறதில்ல. அங்கே இருக்கிறவங்ககிட்டயும் எனக்கு அவ்வளோவா மன ஒத்து போல, மன சண்டை அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டில் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆச்சு. மன கஷ்டம், யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் இப்படி இருக்கும்போது ஃபோன் மேலே அங்கே 1.5 வருஷம் இருந்துட்டு வந்தாங்க. வந்து அதுக்கு 4 மாதம் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. கையில் 1 ரூபா கூட எடுத்துகிட்டு நான் நினச்சேன், 1 வருஷம் 1.5 வருஷம் வேலை செய்ய போயிருக்காங்க, காசு என்ன எடுத்துகிட்டு வருவாங்க, வீடு கட்டணும், எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அவர் ஒரு மாதத்துக்கு 15,000 சம்பளம் வாங்குறாங்க. 3 வேளை அங்கேயே சாப்பாடு எல்லாம் 3 வேளை அங்கேயே இருக்குது, தங்குற இடம் இருக்குது. 15,000 சம்பளம் எங்கே போச்சு? அந்த கேள்வி எனக்கு ஒன்று இருந்துச்சு. எங்ககிட்ட ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாலும் அவர் ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணாலும் 5,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு கையில் இருக்கும். நான் அந்த காசுக்கு பெட்டி கேட்டேன். அதுக்கு மறுபடியும் சண்டை போடுறாரு, அடிக்கிறாரு. அந்த மாதிரி 4 மாதம் வந்து வீட்டில் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம். வந்து இங்கே மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க 4 மாதம் வந்து ஒடிசால. அதே மாதிரி ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி சேலரி வாங்குவாங்க. 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் வாங்குவாங்க. 3 வேளை குடிப்பாங்க, அடிப்பாங்க, சாப்பாடு தூக்கி போடுறது, குழம்பு தூக்கி போடுறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தொடப்பத்தில் அடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. மாமனாராக இருக்கட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லோரும் பயப்படுவாங்க. இவருக்கு அசிங்கமாக பேசுவார், குடிப்பார், சண்டை போடுவாருன்னு எல்லோரும் ஒதுங்கி கூட இருந்தும் புண்ணியம் இல்லை எனக்கு. அடிச்சிட்ட பிறகு வந்து விலைக்கு விடுற மாதிரி சும்மா வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். என்னால் அடி தாங்க முடியல, அங்கே இருக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 4 மாதம் இருந்துட்டு மறுபடியும் போயிட்டாரு. இப்போ போய் ஒரு மாதம், நடுவில் 1 மாதம் தான் ஆகுது. போனார், மறுபடியும் டார்ச்சர். ஒரு நிமிஷம் கூட ஃபோன் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். சும்மா கால் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருப்பார். மாமனார் என்னையும் சேர்த்து வச்சு பேசுகிறாரு. 1.5 வருஷமாக இதை பேசிட்டு தான் இருந்தார். நான் யார்கிட்டையுமே சொல்லலை. நடுவில் 1.5 வருஷம் போயிருந்தார்ல, சொன்னார், நான் போயிட்டேன்னா நைட்டு மாமனார் வருவாரா, மாமனார் இருப்பாரா கூட, அவர் எதுக்கு குழந்தைங்கள பார்த்துக்கிறாரு, அவர் எதுக்கு குழந்தைய தூக்குறாரு, நீ எதுவும் பண்ணாமலாம் குழந்தைய பார்க்குறாரு, உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு டவுட் பட்டுகிட்டே இருந்தார்.